அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாமெட்ரியில் லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னதை பார்த்தலாம். சப்போஸ் தட் இஃப் A is a 3x3 real skew symmetric matrix as an eigenvalue 2i, then one remaining eigenvalue is option A 1/2i, option B -1/2i, option C 0, option D 1. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் போட்டுட்டு வரேன். ஸோ அது எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள், நோட் போட்டு எழுதுங்க. அந்த கான்செப்ட் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன கீ பாயிண்ட் கொடுக்குறன்றது நோட் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த ஐடியாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பி கொஸ்டின் வந்து ஒன்றுமே கிடையாது. அப்ஜெக்டிவ் டைப் 50 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஏ வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸஸ் வித் ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்லிட்டாங்க. ஒன் ஆஃப் த ஏக்கன் வேல்யூ 2i சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ஏக்கன் வேல்யூ வந்து -2i வரும். ஏன்னா ஏக்கன் வேல்யூ ரூட்ஸ் வந்து கான்ஜுகேட் பேராக இருக்கும். ஸோ 2iன்னு ஒன்று இருந்தால் -2i வந்து ஒன் ஆஃப் த ஏக்கன் வேல்யூ கண்டிப்பாக வந்துடும். ஸோ இன்னொரு ஏக்கன் வேல்யூனான்றது தெரியணும். மொத்தம் 3 ஏக்கன் வேல்யூ இல்லைங்களா. இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக், அதாவது A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A. ஸோ இது வந்து ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டாங்க. ஒரு ஏக்கன் வேல்யூ λ1 வந்து 2i கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ஏக்கன் வேல்யூ λ2 வந்து -2i. நம்ம ஈஸியாக அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா கான்ஜுகேட் பேராக வரும். ஏக்கன் ரூட்ஸ் ஆர் கான்ஜுகேட் பேர் அப்படின்னும் போது λi வந்து λ ஈக்குவல் 2i ரூட்டாக இருந்தால் இன்னொரு வந்து -2i வந்து ஒரு ரூட்ஸாக இருக்கும். இப்போது இன்னொரு ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1/2i வருமா, -1/2i வருமா, 0 வருமா, 1 வருமானது நமக்கு தெரியல. பட் இங்கே என்னென்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -aக்கு ட்ரேஸ் எடுங்களேன். இப்போ ட்ரேஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் A, கரெக்டுங்களா? இப்போ ட்ரேஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸும் ட்ரேஸ் ஆஃப் ஏவும் சேம்ன்றதால உங்களுக்கு ட்ரேஸ் ஆஃப் A ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸு, அப்போது ட்ரேஸ் ஆஃப் Aன்னு கிடைச்சிரும். ஸோ அப்போது 2 டைம்ஸ் ட்ரேஸ் ஆஃப் A ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ 2 நான் 0, அப்போ ட்ரேஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ 2 செகண்ட் ட்ரேஸ் எடுக்கிறீங்க. ட்ரேஸ் அப்ளை பண்ணும்போது ட்ரேஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் வந்து ட்ரேஸ் ஆஃப் Aக்கு ஈக்குவல். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் A வந்து 0 வருது. அப்போது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோடைய ட்ரேஸ் வேல்யூ வந்து 0. நல்லா தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கிங்க. ட்ரேஸ் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் 0. நோட் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனோட ட்ரேஸ் வேல்யூ வந்து 0. இப்போது நமக்கு லாம்டா ரூட்ஸ்லாம் பார்க்கலாம். 2i -2i, இன்னொரு ரூட்ஸ் வந்து நீங்கள் 0 சேர்க்கணும். ஏன்னா சம் ஆஃப் ஏக்கன் வேல்யூஸ் வந்து ட்ரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ தான் எனக்கு 0 ரீச் ஆகும். ஏன்னா +2i -2i கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இன்னொரு வேல்யூ வந்து 0வாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ட்ரேஸ் வேல்யூ வந்து 0 வரும். ஓகே, ஏன்னா ஒரு ஏக்கன் வேல்யூ 2i, இன்னொரு ஏக்கன் வேல்யூ -2i, இதனுடைய சம் வேல்யூ வந்து 0. ஸோ ட்ரேஸ்ன்றது சம் ஆஃப் ஏக்கன் வேல்யூஸ், அது சம் ஆஃப் அதே போல் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது எனக்கு வந்து ஏக்கன் வேல்யூ மட்டும் தான் இருக்குது, மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியல. ஸோ ஏக்கன் வேல்யூ வச்சு நான் ட்ரேஸ் கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் ஆல் த ஏக்கன் வேல்யூஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ வந்து ட்ரேஸ். ஸோ ட்ரேஸ் 0 வரணும். ஏன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோடைய ட்ரேஸ் என்னது நமக்கு 0 வர்றதுக்கு ஏக்கன் வேல்யூடைய சம் வேல்யூ வந்து 0 வரணும். ஸோ ஒரு ஏக்கன் வேல்யூ 2i, இன்னொரு ஏக்கன் வேல்யூ -2i. அப்போது இதனுடைய சம் 0 ஆகுது. அப்போ இன்னொரு ஏக்கன் வேல்யூ 0 இருந்தால் மட்டும்தான் என்ன கிடைக்கும், உங்களுக்கு ட்ரேஸ் 0 வரும். ஸோ அப்போ இன்னொரு ஏக்கன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது போல் நிறைய கான்செப்ட், இதில் நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்பேன். சம் ஆஃப் ஏக்கன் வேல்யூஸ் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ட்ரேஸ் வேல்யூ வந்து 0 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதே போல் ஏக்கன் வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதனோட ரூட்ஸ் வந்து அது கான்ஜுகேட் பேராக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் டிஆர்பி பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் பிஜிடிஆர்பிக்கு வருமானா கண்டிப்பாக வரும். இதையும் இந்த கான்செப்ட் இதுக்குள்ளே இருக்கிற என்னென்ன ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரிசல்ட் ரிலேட்டான கொஷின்ஸ் வந்து பிஜிடிஆர்பியில் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் சக்ஸஸாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.